மதுராந்தகம் தேமுதிக சார்பில் 20வது ஆண்டு கழக துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி மேலவளம்பேட்டையில் தேமுதிக சார்பில் 20வது ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் SSSU சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் பேசிய தேமுதிக கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர், கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தும் மோடி அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கட்டும் என வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதிகளை அனைத்தும் காற்றில் பறக்கவிட்டார். தற்பொழுது மீண்டும் பிரதமராக அமர்ந்துள்ளார். இந்த பதவி நாற்காலி நிரந்தரமற்ற நாற்காலியாக உள்ளது. மாநில அரசு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். மாதம் மின்கட்டணம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் வகையில் 5 சவரம் கீழே உள்ளவர்களுக்கு இலவசமாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இதுவரும் செயல்படுத்தவில்லை. தற்பொழுது கூட அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் தமிழகத்தில் அமெரிக்கா முதலீட்டாளர்களை கொண்டு தொழில் தொடங்குவதாக அறிவித்து, இதனால் பல கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இதை எங்கள் அன்னியார் கூறியது போல வெள்ளை அறிக்கையாக முதல்வர் வெளியிட வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் மதுவிலக்கு மாநாட்டிற்கு எங்களுக்கு அழைப்பு வைத்தால் தேமுதிக சார்பில் அதை ஆதரித்து நாங்கள் கலந்து கொள்வோம் எனவும், இவ்விழாவில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தையல் எந்திரம் மற்றும் புடவைகள் மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. சக்கரகோணியை காணுன்னு கேட்டால் கரையா அரைச்சிச்சின்னு சொன்ன ஒரே முதல்வர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். அப்பேற்பட்ட திருட யாருன்னா திமுக காரன் தான். இன்றைக்கி இருக்கிற அத்தனை குளத்துலேயும் கொள்ளடிக்கிறது, ஏரியில் மண் அள்ளுறதுலேருந்து கொள்ளடிக்கிறவர்களையும் யாருன்னா திமுக காரன் மட்டும்தான். இன்றைக்கி திமுக ஆட்சி அல்ல, ஒரு பினாமி ஆட்சி போல தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் இன்றைக்கி இருக்கிற முதல்வர் சொல்வார், முதுகெலும்பு இல்லாத ஆட்சின்வார். இன்றைக்கி என்ன மாதிரி ஆட்சி நடக்குது? நீ ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை பேர் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? உங்களால் வெள்ளரிக்கை தர முடியுமா? சட்டசபையில் இதை வெளிப்படையாக முதலமைச்சர் வெளியிட தயாராக இருக்காரா? அவர் வெளியிடும் முதலீடுகளை ஈற்றி வந்தார் என்று சொன்னால் அதற்கு வெள்ளை அறிக்கை தர தயாராக உள்ளாரா? இங்கே கொள்ளாட்ச பணத்தை தோட்ட வழியாக எடுத்துன்னு போயிட்டு முதலீடுன்ற போர்வையில் வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடை கொண்டு வந்து அவங்க பணத்தை பாதுகாப்பு செய்யறது